ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் பா ரஞ்சித்தினுடைய தயாரிப்பில் உருவான ப்ளூ ஸ்டார் படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி தாங்க இங்கே நம்ம பார்க்க போகிறோம். நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் எஸ் ஜெயக்குமார் இயக்கத்தில் நடிகர்கள் அசோக் செல்வன், சாந்தனு, கீர்த்தி பாண்டியன், பகவதி பெருமாள் உள்ளிட்டோர் மற்றும் பல நடிச்சிருக்க வெளியாகியிருக்கிற படம் தாங்க ப்ளூ ஸ்டார். இயக்குனர் ஜெயக்குமார் இதற்கு முன்னாடி இயக்குனர் ரஞ்சித்திட உதவி இயக்குனராக இருந்த ஜெயக்குமார் இதற்கு முன்னர் பி அவேர் ஆஃப் காஸ்டில் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படத்தினை மிகவும் சிறப்பாகவும் பெரும் நெருக்கடிக்கு மத்தியிலும் காட்சிப்படுத்தி இருப்பார் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளை கவனிக்க வைக்குது. ப்ளூ ஸ்டார் படத்தினை பொறுத்த வரையில் பார்த்தோம்னா ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் மத்தியில் இருந்த எதிர்பார்ப்பு ஊர், தெரு மற்றும் காலனி தெரு மக்களுக்கு இடையே நடக்கக்கூடிய கிரிக்கெட் போட்டி மற்றும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை பேசும் படமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பினை உண்டாக்கி இருந்தது. ஆனால் படத்தில் இது மட்டும் இல்லாமல் ஊர், தெரு மற்றும் காலனி தெரு இணைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சிறப்பான திரைக்கதையால் காட்சிப்படுத்தி இருக்கிறார் இயக்குனர். காதல் காட்சிகள் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருப்பதனால லைக்குகளை அல்றாரு கீர்த்தி பாண்டியன். படத்தில் தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் வரக்கூடிய மிகவும் இயல்பான காட்சிகளும் அதன் வசனங்களினாலும் நகைச்சுவை சிறப்பாக எடுபட்டுள்ளதால் தியேட்டரில் சிரிப்பும் கைதட்டலும் ஒலித்து கொண்டே இருக்குங்க. பாடல்கள் ஏற்கனவே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தாலும் படத்தில் காட்சிப்படுத்திய இடங்களுக்காகவே இயக்குனருக்கு மிக சிறந்த தனி பாராட்டுகளை நம்ம சொல்லலாம். பின்னணி இசையில் சொல்லவே வேணாங்க. கோவிந்தா வசந்தா படத்தின் தரத்தை உயர்த்தி இருக்கிறார். ஒவ்வொரு கிரிக்கெட் அணிக்கும் கேங்ஸ்டர் படத்திற்கு இசையமைப்பதைப் போலவே பேஸ் கிட்டாரில் முத்திரை பதித்துள்ளார். முதல்ல 10 நிமிடங்களுக்கும் குறைவாக வரும் புல்லட் பாபு கதாபாத்திரம் கைதட்டல்களை அள்ளிட்டு போயிடுச்சுங்க. தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள குணச்சித்திர கதாபாத்திரத்தில் பகவதி பெருமாள் ஸ்கோர் செய்கிறாரு. திரைக்கதைக்கு ஏற்ற வசனங்கள் படத்திற்கு மிகவும் பலம் சேர்க்கிறது. அசோக் செல்வனின் அம்மாவாக நடித்துள்ள லிசி ஆண்டனியினுடைய காட்சிகளும் தம்பியாக நடித்துள்ள பிருத்திவிராஜின் இடையே நடக்கும் சின்ன சின்ன சண்டை காட்சிகளுக்குமே மிக நல்ல வரவேற்பு இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். படத்தின் மையம் கிரிக்கெட் மீது ஆர்வமுள்ள அனைவருக்கும் இந்த படம் ரசிக்கும்படியாக இயக்கியிருக்கிறார் இயக்குனர். கிரிக்கெட்டை மையமாக வச்சு இயக்குனர் தாம் நம்பும் அரசியலை சிறப்பாக எந்த இடத்திலும் முகம் சுளிக்காமல காட்டியிருக்கார். இதற்கு முன்னர் வந்த ஊர், தெரு மற்றும் காலனி தெரு அரசியலை பேசிய படங்களுக்கு மத்தியில் இவர்களுக்கு இடையான பிரச்சனைகளை பேசியிருந்தது. காலனி தெருவில் இருப்பவர்களுக்கு தங்களுக்கு இழைக்கப்படும் அவமானங்கள் குறித்து எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அது ஊர் தெருவில் இருப்பவங்களுக்கு புரிஞ்சதா அப்படிங்கிறதான் கேள்விக்குறியா இருந்து வந்தது. ஆனால் இந்த படத்தில் ஊர் தெருவில் உள்ள சாந்தனுக்கு ஏற்படும் அவமானம், அதனால் சாந்தனுக்குள் ஏற்படும் மாற்றம் மிகவும் ரசிக்கும்படியாகவே இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். படம் முழுக்க கற்பனையை என கூறிவிட்டு மறைந்த அரசியல் தலைவர் பூவை மூர்த்தி கதாபாத்திரம் ஒரு இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது கேள்வியை எழுப்புதுங்க. கிளைமேக்ஸுக்கு முன்னதாக வரக்கூடிய காதல் காட்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாலும் படத்தினுடைய வேகத்தை சற்றே குறைப்பதாக உள்ளது. பா ரஞ்சித் தயாரிப்பில் முத்திரை பதித்த படங்களினுடைய வரிசையில் இந்த படத்திற்கும் கட்டாயம் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. மொத்தத்தில் ப்ளூ ஸ்டார் ஒர்த் டு வாட்ச் அப்படிங்கிறத விடவும் ஒர்த் டு ரீவாட்ச் அப்படிங்கிறது மிகவும் பொருத்தமான வார்த்தையாக இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.